ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய கர்த்தருடைய பந்தியில் திருவிருந்தில் நாம் நினைவு கூர்ந்து அவரை நினைவு கூர்ந்து பங்கெடுக்கும்படியாய் சபையாய் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 20வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தியிருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்க தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடு கூட தாளத்தில் கை இடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ! அந்த மனுஷன் பிறவாதிருந்தானால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரஃபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீர் சொன்னபடிதான் என்றார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களிலே, இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களிலே, பஸ்காவை ஆசரிப்பதற்காக தம்முடைய சீஷர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணும்படி சொல்லுகிறார். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் சொல்லுகிறார், அதன்படி அவர்கள் என்ன பண்ணுறாங்க? பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். இப்போ ஆண்டவர் இயேசு பஸ்காவை ஆயத்தம் பண்ணின அந்த காலத்தில், அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, இதுவரைக்கும் ஆண்டவரும் மற்ற சீஷர்களும் ஊழியத்தை ஆரம்பித்து தன்னுடைய 30வது வயதில் அவர் ஆரம்பித்தார். 30வது வயது, 31வது வயது, 32வது வயது, ஒவ்வொரு வருடமும் தம்முடைய சீஷர்களோடு பஸ்காவை அவர் ஆசரித்தார். ஆனால் இந்த பஸ்கா, ஆண்டவர் இயேசு ஆசரிக்கிற இந்த பஸ்கா கடைசி பஸ்காவிற்கு, கடைசி பஸ்கா. அதற்கு முன்பாக எப்படி பஸ்காவை ஆசரித்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த கடைசி பஸ்காவை எப்படி ஆசரித்தார்கள் என்று வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பஸ்கா, கடைசி பஸ்காவிலே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய காரியத்தை அங்கு சொல்லுகிறார். புதிய காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்றால்,
இதுவரைக்கும் ஆசரித்த விதத்தை காட்டிலும் இந்த முறையில் இந்த தடவை அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று இதற்கு முன்பு நடந்த பஸ்காவில் ஆண்டவர் என்ன பண்ணல, சொல்லவில்லை. ஆனால் இந்த கடைசி ஆசரிக்கிற பஸ்கா, இந்த பஸ்காவை ஆசரித்து அடுத்து என்ன நடக்க போகுது? ஆண்டவர் அப்படியே கெதரோன் ஆற்றை கடந்து கெட்செமனேக்கு போய் அங்கே என்ன பண்ணப்படுகிறார்? அவர் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே காட்டி கொடுக்கப்படுகிறார். அதுதான் அவருக்கு கடைசி இரவு. அடுத்த நாள் மாலைக்குள்ளாக அவர் அடக்கம் பண்ணப்படுகிறார், சிலுவையில் அறையப்பட்டு. ஆகவே இந்த கடைசி பஸ்காவில் ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை சீசர்களுக்கு சொல்லுகிறார். இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. இது என்னுடைய சரீரமாயிருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அப்போ இதில் ஒரு சத்தியத்தின் நிறைவேறுதலை ஆண்டவர் இங்கே என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட பந்தி இருந்த புசித்த அந்த காரியம் என்ன? அது பஸ்கா. பஸ்கா எப்பொழுதிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரித்து கொண்டு வருகிறார்கள்? எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு புறப்படுகிற அந்த கடைசி இரவிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பஸ்காவை என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? இஸ்ரவேலர்கள், யூதர்கள் ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட கிமு 1700-800 இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1700-800 ஆண்டுகளாக அனுசரித்து வந்த பஸ்காவில் இந்த ஆண்டவராகிய இயேசு பங்கெடுத்த கை கொண்ட இந்த கடைசி பஸ்காவில் ஒரு சத்தியத்தின் நிறைவேறுதலை ஆண்டவர் சொல்லி அதை நிறைவு செய்கிறார். எதை? பஸ்காவை நிறைவு செய்கிறார். இனி அந்த பஸ்காவை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? அனுசரிக்க மாட்டார். இனி எப்பொழுது அனுசரிப்பார்? பிதாவின் மகிமையில தான், அவர் வரும் பொழுது தான் அவருடைய சீசர்களோடு கூட அதை அனுசரிப்பார், ஆசரிப்பார் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இதுவரைக்கும் வெளிப்படுத்தாத ஒரு நிறைவேறுகிற சத்தியத்தை ஆண்டவர் இங்கு சீசர்களுக்கு சொல்லுகிறார். அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பஸ்காவினுடைய நிழலாட்டமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அது நிறைவேறுகிறது என்பதுதான் கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளாக என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? அது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. நிழலாட்டமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. பஸ்கா ஆடு அடிக்கப்பட வேண்டும், அதனுடைய இரத்தம் நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். அந்த பஸ்கா ஆட்டை அடித்து அதில் இருக்கிற ஆண்டவர் சொன்ன முறைமையின்படி அதை சுட்டு என்ன பண்ண வேண்டும்? அதை புசிக்க வேண்டும்.
அப்ப இதுவரைக்கும் இஸ்ரவேலர்கள் பஸ்காவை ஆசரிக்கும் போது ஒன்றை நினைவு கூறுவார்கள். எதை நினைவு கூறுவார்கள்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்கினதை அவர்கள் நினைவு கூறுவார்கள். எகிப்தின் அடிமைத்தனம் எதற்கு அடிமைத்தனம்? எகிப்தின் அடிமைத்தனம் பாவத்தின் அடிமைத்தனம். எகிப்தின் அடிமைத்தனம் சாபத்தின் அடிமைத்தனம். எகிப்தின் அடிமைத்தனம் வியாகுலங்களின் அடிமைத்தனம். அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறினது. இது நிழலாட்டமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிழலாட்டமாக இவர்கள் அதை கடைபிடித்தாலும் உண்மையான பஸ்கா ஆடு, உண்மையான பஸ்கா பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை நினைவு கூறுவதற்காக கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி வருஷந்தோறும் அடித்து கொள்ளப்பட்டு கொண்டே இருந்தது. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அதை செய்வார்கள். பஸ்கா ஆடு அடிக்கப்படும், நாம் விடுதலையானதை நினைவு கூர்ந்தோம் என்று சொல்லி அவர்கள் அதை அடிப்பார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, முழு மனித குலத்துக்கும் ஒரு மீட்பு உண்டாகி இருக்கிறது என்பதை அதை ஆண்டவர் அந்த கடைசி பஸ்காவிலே அதை என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்தி அதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமேன். இது இஸ்ரவேலுக்கு நிழலாட்டம். முழு மனித குலத்துக்குமே பஸ்காவாகிய ஆடாகிய பலி ஏதேனிலே அடிக்கப்பட்டது என்பது முழு உலகத்துக்கும் திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறின போது, அவர்கள் தேவ மகிமையை இழந்த போது, அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்த பொழுது அவர்களுடைய நிர்வாணத்தை, அவர்களுடைய அவமானத்தை மறைப்பதற்காக அங்கே ஏதேனிலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டினுடைய தோலினாலே அவர்கள் தங்களை என்ன பண்ணாங்க? மூடிக்கொண்டார்கள். அப்படின்னா பாவத்தின் நிமித்தம் வருகிற அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் பஸ்கா ஆட்டின் பலியினாலே அது மறைக்கப்படுகிறது, அது மூடப்படுகிறது. அந்த பலி, அந்த பஸ்கா ஆட்டின் பலியினாலே அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை மனுக்குலத்தின் முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாள் காலத்திலேயே அந்த பலி நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அது உலகத்திற்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவர் அந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்னார். அவர்கள் வருடந்தோறும் அதை ஆசரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதிலே சில நியமங்களை கொடுத்து ஆண்டவர் அதை செய்ய சொன்னார். எதற்காக? இந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படுவது போல உலகம் அனைத்திற்கும் பஸ்கா பலியாக, பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அப்பொழுது முழு உலகமும் பாவ மீட்பை அடையும் என்கிற அந்த சத்தியத்தின் தாற்பயத்தை வெளிப்படுத்துவதற்காக நிழலாட்டமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செய்து கொண்டே வந்தார்கள். இதை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 1-11 வசனங்களை நாம் இப்போ அதை வாசிக்க வேண்டாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிற இந்த காரியம், கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரரும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கங்களுக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன்
புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் கூட அதை புசிக்க கடவர்கள் என்று ஆண்டவரே அதை சொல்லி இருக்கிறார். இது எதற்குனா, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்ப இது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது? வாதை வந்து அழிந்து போகாதபடிக்கு ரட்சிப்புக்கு என்ன இது அவர்களுக்கு அடையாளமாக இருக்கும். நாம் அதை அப்படியே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமேயானால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் முடிவில் நடக்கிற அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் இந்த பந்தியிலே பங்கெடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ரத்தம் இருக்கிற வீட்டில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். சங்கார தூதன் என்ன பண்ண மாட்டான்? அழிக்க மாட்டான். அதுபோல நாம் யாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்து யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தை அடையாளமாக இருக்கிற ரசத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை நாம் பங்கெடுப்போமே, ஆனால் அந்த பந்தியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாவும் உலகத்தில் வரப்போகிற அழிவுக்கு தப்புவிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் வரப்போகிற பேரழிவு, உலகத்தை ஆண்டவன் நியாயம் தீர்க்க போகிறார். உலகத்தின் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல, நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல யாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியாகி அவருடைய திருவிருந்திலே பங்கெடுக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும். ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. பாருங்க, அதுபோல இந்த பந்தியிலே ஆண்டவர் பழைய அந்த பஸ்காவிலேயும் ஒரு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய பந்தியிலேயும் சில ஒழுங்குகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கார். பஸ்கா பலியில ஒரு 7 முக்கிய காரியங்கள் இருக்கிறது. அது என்னவென்றால், முதலாவது அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நாள். பஸ்கா பலி தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நாள். இரண்டாவது, அந்த தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த ஆட்டினுடைய அந்த வயது, அது எத்தனை வயதுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த பலியிடப்பட வேண்டிய நேரம் என்ன நேரம். அடுத்தது, அந்த இரத்தம் வீட்டின் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட வேண்டும். அந்த தெளிக்கப்பட்ட வீடு பாதுகாக்கப்படும். இதை நினைப்பூட்டுதலாக இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 7 காரியங்களை சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். முதலாவது, அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நாள். யாத்திராகமம் 12:12 படி முதல் மாதம் 10ஆம் தேதி பஸ்கா பலி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நாள் முதல் மாதம் 10ஆம் தேதி. அது எப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். இதை பாருங்க, அப்படியே ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒப்புமைப்படுத்த முடியும். பாருங்க, அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நாள் முதல் மாதம் 10ஆம் தேதி. அதுபோல யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 12வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், மறுநாள் யோவான் 12:1, யோவான் 12:12. சாபத்தின் அடிமைத்தனம், எகிப்தின் அடிமைத்தனம், சாபத்தின் அடிமைத்தனம். எகிப்தின் அடிமைத்தனம் வியாகுலங்களின் அடிமைத்தனம்.
அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு அவர்களை நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறினது. இது நிழலாட்டமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நிழலாட்டமாக இவர்கள் அதை கடைபிடித்தாலும் உண்மையான பஸ்கா ஆடு, உண்மையான பஸ்கா பலி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்பதை நினைவு கூறுவதற்காக கிட்டத்தட்ட 1800 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி வருஷந்தோறும் அடித்து கொள்ளப்பட்டு கொண்டே இருந்தது. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அதை செய்வார்கள். பஸ்கா ஆடு அடிக்கப்படும், நாம் விடுதலையானதை நினைவு கூர்ந்தோம் என்று சொல்லி அவர்கள் அதை அடிப்பார்கள். ஆனால் இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, முழு மனித குலத்துக்கும் ஒரு மீட்பு உண்டாகி இருக்கிறது என்பதை அதை ஆண்டவர் அந்த கடைசி பஸ்காவிலே அதை என்ன பண்ணுகிறார்? வெளிப்படுத்தி அதை அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமேன். இது இஸ்ரவேலுக்கு நிழலாட்டம். முழு மனித குலத்துக்குமே பஸ்காவாகிய ஆடாகிய பலி ஏதேனிலே அடிக்கப்பட்டது என்பது முழு உலகத்துக்கும் திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தையை மீறின போது, அவர்கள் தேவ மகிமையை இழந்த போது, அவர்கள் நிர்வாணிகளாய் இருந்த பொழுது, அவர்களுடைய நிர்வாணத்தை, அவர்களுடைய அவமானத்தை மறைப்பதற்காக அங்கே ஏதேனிலே ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. அந்த ஆட்டினுடைய தோலினாலே அவர்கள் தங்களை என்ன பண்ணாங்க? மூடிக்கொண்டார்கள். அப்படின்னா பாவத்தின் நிமித்தம் வருகிற அவமானங்கள், நிந்தைகள் எல்லாம் பஸ்கா ஆட்டின் பலியினாலே அது மறைக்கப்படுகிறது, அது மூடப்படுகிறது. அந்த பலி, அந்த பஸ்கா ஆட்டின் பலியினாலே அந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது என்பதை மனுக்குலத்தின் முதல் மனிதர்களாகிய ஆதாமும் ஏவாள் காலத்திலேயே அந்த பலி நினைவு கூறப்பட்டிருக்கிறது. அது உலகத்திற்கு சாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது ஆண்டவர் அந்த பஸ்காவை ஆசரிக்க சொன்னார். அவர்கள் வருடந்தோறும் அதை ஆசரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அதிலே சில நியமங்களை கொடுத்து ஆண்டவர் அதை செய்ய சொன்னார். எதற்காக? இந்த பஸ்கா ஆடு அடிக்கப்படுவது போல உலகம் அனைத்திற்கும் பஸ்கா பலியாக, பாவ நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அப்பொழுது முழு உலகமும் பாவ மீட்பை அடையும் என்கிற அந்த சத்தியத்தின் தாற்பயத்தை வெளிப்படுத்துவதற்காக நிழலாட்டமாக இஸ்ரவேல் ஜனங்கள் இதை செய்து கொண்டே வந்தார்கள். இதை குறித்து யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 1-11 வசனங்களை நாம் இப்போ அதை வாசிக்க வேண்டாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து ஆண்டவர் மோசேக்கு சொல்லுகிற இந்த காரியம், கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமல் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரரும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் லக்கங்களுக்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் புசிப்புக்கு தக்கதாக லக்கம் பார்த்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளமாய் இருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதன் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும்
நிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியில் அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் கூட அதை புசிக்க கடவர்கள் என்று ஆண்டவரே அதை சொல்லி இருக்கிறார். இது எதற்குனா, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அப்ப இது எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது? வாதை வந்து அழிந்து போகாதபடிக்கு ரட்சிப்புக்கு என்ன இது அவர்களுக்கு அடையாளமாக இருக்கும். நாம் அதை அப்படியே புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்ப்போமேயானால், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் உலகத்தின் முடிவில் நடக்கிற அழிவிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் இந்த பந்தியிலே பங்கெடுக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த ரத்தம் இருக்கிற வீட்டில் இருக்கிறவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். சங்கார தூதன் என்ன பண்ண மாட்டான்? அழிக்க மாட்டான். அதுபோல நாம் யாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுத்து யாரெல்லாம் அவருடைய இரத்தத்தை அடையாளமாக இருக்கிற ரசத்தை பானம் பண்ணி அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தை நாம் பங்கெடுப்போமே, ஆனால் அந்த பந்தியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருடைய ஆத்துமாவும் உலகத்தில் வரப்போகிற அழிவுக்கு தப்புவிக்கப்படும். ஆமென், அல்லேலூயா. உலகத்தில் வரப்போகிற பேரழிவு, உலகத்தை ஆண்டவன் நியாயம் தீர்க்க போகிறார். உலகத்தின் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல, நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல யாரெல்லாம் கர்த்தருடைய பந்தியாகி அவருடைய திருவிருந்திலே பங்கெடுக்கிறார்களோ அவர்களுடைய ஆத்துமாக்கள் எல்லாம் அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அதுபோல இந்த பந்தியிலே ஆண்டவர் பழைய அந்த பஸ்காவிலேயும் ஒரு சில ஒழுங்குகள் இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய பந்தியிலேயும் சில ஒழுங்குகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வைத்திருக்கார். பஸ்கா பலியில ஒரு 7 முக்கிய காரியங்கள் இருக்கிறது. அது என்னவென்றால், முதலாவது அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நாள். பஸ்கா பலி தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நாள். இரண்டாவது, அந்த தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, அந்த ஆட்டினுடைய அந்த வயது, அது எத்தனை வயதுள்ளதாக இருக்க வேண்டும். அந்த பலியிடப்பட வேண்டிய நேரம் என்ன நேரம். அடுத்தது, அந்த இரத்தம் வீட்டின் நிலைக்கால்களில் தெளிக்கப்பட வேண்டும். அந்த தெளிக்கப்பட்ட வீடு பாதுகாக்கப்படும். இதை நினைப்பூட்டுதலாக இதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த 7 காரியங்களை சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். முதலாவது, அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நாள். யாத்திராகமம் 12:12 படி முதல் மாதம் 10ஆம் தேதி பஸ்கா பலி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய நாள் முதல் மாதம் 10ஆம் தேதி. அது எப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னா, அந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். இதை பாருங்க, அப்படியே ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஒப்புமைப்படுத்த முடியும். பாருங்க, அது தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய நாள் முதல் மாதம் 10ஆம் தேதி. அதுபோல யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் 12வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், மறுநாள் யோவான் 12:1, யோவான் 12:12 இந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 12:1, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். 12 மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு பலியிடப்பட வேண்டிய நாள் பஸ்காவின் நாட்களில் இங்கே 12வது வசனத்தை பார்க்க, மறுநாளிலே பலியிடப்பட வேண்டிய
தெரிந்தெடுக்கப்பட வேண்டிய நாள், பலியிடப்பட வேண்டிய நாள். தெரிந்தெடுக்கப்படுகிற நாள் 10வது நாள், பலியிடப்பட வேண்டிய நாள் 14வது நாள். அதுபோல இயேசு தெரிந்து கொள்ளப்படுகிறார் எப்பொழுது அப்படின்னா, அந்த பஸ்கா பண்டிகைக்கு வர 6 நாளுக்கு முன்பே இயேசு பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கு வந்து அதற்கு மறுநாளில் அவர் எங்கே வர்றார்னா, எருசலேமுக்கு அவர் வருகிறார். அப்போ எப்படி பஸ்கா ஆடு தெரிந்து கொள்ளப்படுவதற்கு ஒரு நாள் இருந்ததோ, அதே போல பஸ்கா பலியாக நிறைவேற போகிற மனுக்குலத்தின் பாவத்தின் நிவர்த்திக்காக, அடிமைத்தனத்தின் நிவர்த்திக்காக நிறைவேற போகிற அந்த பஸ்கா பலியாக நிறைவேற்றுகிற இயேசு கிறிஸ்துவும் அந்த குறிப்பிட்ட நாளிலே மரிக்க வேண்டும் என்று அந்த நாள் என்ன பண்ணப்படுகிறது? தெரிவு செய்யப்படுகிறது. அடுத்தது, பஸ்கா ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால், பஸ்கா ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். வாசிக்க வேண்டாம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்ராகமம் 12:5 குறித்து கொள்ளுங்கள். அந்த ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த ஆடு எப்படி பழுதற்றதாக இருந்ததோ அதே போல யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் உங்களுக்கு சொல்லக்கூடும்? எப்படி ஆடு பழுதற்றதாக இருந்ததோ அதே போல இயேசுவும் என்னவாக இருந்தார்? பழுதற்ற ஆடாக. பழுதற்ற ஆட்டை போல இயேசுவும் பழுதற்ற அவர் நிவர்த்தி செய்கிற மனு குலத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக அவரும் காணப்பட்டார். ஆமேன், அல்லேலூயா. பாருங்க, இயேசு பாருங்க, ஏறக்குறைய அந்த ஆடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 1 வயதுள்ளதாக இருக்க வேண்டும். யாத்ராகமம் 12:5 அந்த ஆடு 1 வயதாக இருக்க வேண்டும். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அந்த ஆண்டவர் குறித்து சொல்லும் பொழுது 30 வயதாக இருக்கும்போது, ஆமேன், ஆண்டவருக்கு என்ன வயதுங்க? ஏறக்குறைய 30 வயதாக இருக்கும்போது அவர் ஊழியத்துக்கு வருகிறார். கிட்டத்தட்ட ஒரு 33 வயதாகும் பொழுது அவர் என்ன பண்ணுகிறார்? அந்த தேவ சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அதுபோல பலியிடப்பட வேண்டிய பஸ்கா ஆடு, அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது. பகல் நாளில் 3, அதாவது கடைசி பஸ்கா பலி, பிரதான ஆசாரியன் அந்த கடைசி பஸ்கா பலியை பஸ்கா நாள் என்று மதியம் 3 மணிக்கு அது என்ன பண்ணிடணும்? கடைசி பஸ்கா செலுத்தப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பஸ்கா பலி வேறு யாரும் என்ன பண்ணக்கூடாது? செலுத்தப்படக்கூடாது. அதே போல் ஆண்டவராகிய இயேசுவும் கல்வாரி சிலுவையில் அந்த 3வது மணி வேளையில், 3வது மணி வேலை வேதத்தில் சொல்லப்படுகிறது 9ஆம் மணி வேலை என்று. அந்த 9ஆம் மணி வேலை என்பது சரியாக நம்முடைய நேரப்படி அது மதியம் 3 மணிக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறார். ஆமேன். கடைசி பஸ்காவா பலியை பிரதான ஆசாரியர் 3 மணிக்கு செலுத்துவான். அதே நேரத்தில் மனு குலத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பலியாக இயேசு ஆகிய ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு தம்மை தாமே உலகத்திற்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். ஆமேன், அல்லேலூயா. ஆண்டவர் அதே போல அந்த இரத்தத்தை வீடுகளில் தெளிக்க வேண்டும், நிலைக்கால்களில் தெளிக்க வேண்டும். அதுபோல எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன இல்லை? பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டாதான் பாவம் மன்னிக்கப்படும். அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு அது மரணத்திற்கு, ஆக்கனை தீர்ப்புக்கு நீங்களாகி அது ரட்சிக்கப்படுவது போல அந்த இரத்தம் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் அழிவிலிருந்து தப்புவிக்கப்படுவார்கள். ஆமேன், அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு அது வாதைகள் ஒன்றும் வராது. எகிப்தில் அத்தனை வாதைகள் வந்தது, ஒரு வாதை கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரல. அந்த இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு வாதைகளிலிருந்து
அது அழிவில்லை. அதே போல இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசித்து அந்த இரத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக மாறுகிறார்களோ அவர்களும் உலகத்தின் அழிவிலிருந்து அவர்கள் காக்கப்படுவார்கள். அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இந்த பஸ்காவை எதற்கு ஆண்டவர் இதை நீங்கள் நினைவு கூற வேண்டும், நினைவூட்டும் நாளாக இருக்க வேண்டும். உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கின அந்த நினைவூட்டும் நாளாக இந்த பஸ்காவை நீங்கள் நினைவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். அதே போல அவர்களுக்கு அது நினைவூட்டுகிற விடுதலையின் நாள். நாம் கர்த்தருடைய பந்தியை கை கொள்ளும் பொழுதெல்லாம் உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பாவத்திலிருந்து ஆண்டவன் நம்மை விடுதலை ஆக்கினார் என்று நினைவு கூறுகிற நாளாய் இருக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13ஆம் ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன். 23வது வசனத்திலிருந்து, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். பஸ்காவும் அது நினைவுறுதலுக்காக செய்யப்பட்டது. இந்த கர்த்தருடைய பந்தியும் எதற்கு? நினைவு கூறுதலாக செய்யப்படுகிறது. ஆமேன். அந்த இஸ்ரவேலர்கள் எப்படி அதை நினைவு கூர்ந்தார்கள்? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதை நினைவு கூர்ந்தார்கள். நாம் என்ன நினைவு கூறுகிறோம்? நாம் இயேசுவினுடைய பலியை, கல்வாரி சிலுவையிலே நமக்காக சிந்தப்பட்ட அந்த பலியை நாம் நினைவு கூர்ந்து, ஆண்டவர் இயேசு என்னை இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து, உலகத்தின் சாபத்திலிருந்து, உலகத்தில் காணப்படுகிற அழிவிலிருந்து ஆண்டவர் என்னை விடுதலை ஆக்கினார் என்று நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய அந்த சிலுவை மரணத்தை கர்த்தருடைய பந்தியிலே நினைவு கூர்ந்து நாம் இதை அனுசரிக்க வேண்டும். ஆமேன், அல்லேலூயா. ஆகவே பஸ்காவில் இருக்கிற ஒற்றுமை அப்படியே கிறிஸ்துவினுடைய இந்த திருவிருந்திலே அது என்னாகிறது? நிறைவேறுகிறதாக இருக்கிறது. ஆமேன். அதை நாம் நினைவு கூறும் பொழுது ஆண்டவர் நமக்காக அந்த மரித்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் மரித்த அந்த நாளிலே சீஷர்களுக்கு ஆண்டவர் அவர்களோடு கூட பந்தி இருந்த பொழுது அந்த புதிய சத்தியத்தை ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். பஸ்கா ஆட்டினுடைய சரீரம் பிற்கப்பட்டது என்றால், இந்த ஆட்டினுடைய இரத்தம் பிற்கப்பட்டு இதை நாங்கள் புசிப்பது போல ஒரே கிருபாதார பலியாக பிற்கப்படுகிற இயேசு அவருடைய நிறைவேறுதலை நினைவு கூறும்படியாக பஸ்கா அனுசரிக்கப்பட்டது. ஆமேன், அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவில் நிறைவேற்றி முடித்ததை நினைவு கூர்ந்து அனுசரிக்கிறோம். ஆமேன். பஸ்கா நிறைவேற போகிறதை நினைவு கூர்ந்து அனுசரிக்கப்பட்டது. நாம் நினைவு கூறுகிற கர்த்தருடைய பந்தி, நாம் நினைவு கூறுகிற இந்த கர்த்தருடைய பந்தி திருவிருந்து இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி முடித்ததை நாம் நினைவு கூர்ந்து. ஆமேன், அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணிட்டாரு? பஸ்கா பலியாக அவர் நிறைவேற்றி முடித்து விட்டார். ஆமேன். ஆகவே நிறைவேற போகிறதை நினைவு கூர்ந்தார்கள். நாம் நிறைவேற்றி முடித்ததை நினைவு கூறுகிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. இதை வாங்கி பூசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் நாமும் ஆண்டவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தை என்ன பண்ணணும்? நினைவு கூற வேண்டும். ஒரு சரீரத்திலிருந்து
ரத்தம் எப்போ வெளியே வரும்? சரீரத்திலேருந்து ரத்தம் எப்போ வெளியே வரும்? ஏதாவது அடிபட்டு காயம் ஏற்பட்ட போது என்ன வரும்? ரத்தம். இந்த மாம்சத்தில் ஏதாவது ஒரு கத்தி பட்டாலோ, காய் நறுக்கிறப்ப தவறி கையில் பட்டுச்சுன்னு என்ன ஆகும்? ரத்தம். இந்த சரீரம் ஏதோ ஒரு விதத்தில் அது காயப்படும் போது, பிக்கப்படும் போது ரத்தம் வரும். அப்போது ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம். அப்போ அவருடைய சரீரத்துக்கு இணையாக அப்போது சரீரத்தில் ரெண்டாவது ரத்தம் வர வேண்டும் என்றால் அந்த சரீரம் என்ன பண்ணப்பட வேண்டும்? பிற்கப்பட வேண்டும், அடிக்கப்பட வேண்டும். அப்போ அப்பம் எதற்காக? அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த சரீரத்தை அவர் பிட்டு, இது என்னுடைய, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அவருடைய சரீரம் பிற்கப்பட்ட பொழுது அவருடைய சரீரத்திலிருந்து என்ன வந்தது? இரத்தம் வந்தது. அவருடைய சரீரமும் அவருடைய இரத்தமும் நாம் நினைவு கூர்ந்து, எனக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், எனக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம் என்பதை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அவர் தேவன், 100% தேவன், 100% மனுஷர், 100% தேவன். ஒரு மனிதன் தெய்வத்தை அழிக்க முடியுமா? ஒரு மனிதன் தெய்வத்தை அழிக்க முடியுமா? முடியாது. மனிதர்கள் தேவனை அழிக்க முடியாது. ஆனால் இது தேவாதி தேவனுடைய அனாதி சித்தமாக இருக்கிறதுனால மனுக்குலத்துக்காக ஒரே பேரான குமாரனாகிய இயேசு பலியாக அடிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரே தேவ நோக்கத்திற்காக அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். மனிதர்களால் அடிக்கப்படுவதற்கு, வாதிக்கப்படுவதற்கு இயேசு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்ததனாலதான் இதை செய்ய முடிந்தது. இல்லாட்டி என்ன பண்ண முடியாது? மனிதர்களால செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு மரிக்கவும் முடியாது. ஏன்னா தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து கிருபாதார பலியாக அவர் என்னானார்? பலியானார். அப்போ பாருங்க, அடையாளமாக சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பிற்கப்பட்ட பொழுது சிந்தப்பட்டதா, அதற்கு முன்பே சிந்தப்பட்டதா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் வாரினால் அடிக்கப்பட்ட போது சிந்தப்பட்டதா, அல்லது அதற்கு முன்பே சிந்தப்பட்டதா? அதற்கு முன்பே. ஆமென். மனிதர்களால் அவர் வாரினால் அடிபடுவதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எங்கே சிந்தப்பட்டது? கெட்சமனே தோட்டத்தில் மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து அவர் மனவேதனைப்படுகிற பொழுது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது. ஆகவே இயேசு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அவருடைய சரீரம் பிற்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த வேதனையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டது. பாவ பாரம், மனுக்குலத்தினுடைய பாவ வேதனை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதினால அவருடைய அந்த சரீரத்தின் வேர்வை, அந்த இரத்த நாளங்கள் அப்பொழுதே என்னாகப்பட்டது? பிடிக்கப்பட்டது. அப்பொழுதே பிற்கப்பட்டது. அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே அவர் தேவனாய் இருக்கிறார். ஒரு மனிதனும் அவரை ஒன்று செய்ய முடியாது. ஆனால் அவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அவர் ஒப்பு கொடுக்கவில்லை என்றால் மனுக்குலத்துக்கு மீட்பே இல்லை. ஆகவே ஆண்டவர் இந்த கடைசி ராபோஜனத்தை, கர்த்தருடைய பஸ்காவை அவர் என்ன பண்ணினார்? ஒரு புதிய சத்தியத்தின் நிறைவேறலை அவருக்கு சொல்லுகிறார். இது சாதாரண அப்பம் அல்ல, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம்.
அது அப்பொழுது சீசர்களுக்கு சரியா அது புரியல தான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த சத்தியத்தை அவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அந்த கடைசி நேரத்தில், கடைசி பஸ்காவில் அதை சொல்லிக் கொடுக்கிறார். நாம் இன்று அனுசரிக்கிற இந்த கர்த்தருடைய பந்தி பஸ்கா பலி அல்ல, நிறைவேற்றி முடித்த கர்த்தருடைய பந்தி. ஆமேன், அல்லேலூயா. நிறைவேற்றி முடித்த கர்த்தருடைய பந்தி. ஆகவே அது மாத்திரம் இல்லை, அவர் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்போ பஸ்காவை அவர் ஆசரிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு புதிய சத்தியத்தை சொல்லி, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நிறைவேற போகிறதை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள். நிழலாட்டமாய் யூதர்கள் நாம் நிறைவேற்றி முடித்ததை நினைவு கூர்ந்து கர்த்தருடைய பந்தியை நாம் அனுசரிக்கிறோம். ஆமேன். இவ்விதமாக செய்யப்பட வேண்டும் என்று இந்த பஸ்கா என்கிற பெசா ஆட்டை குறித்து சொல்லப்பட்டது போல, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கிறார், பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழிந்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. பாருங்க, இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாவத்தில் வீழ்ந்து போன மனிதனுக்காக, பாவத்தில் வீழ்ந்து போன மனிதனுக்காக இயேசு மனிதனாக பிறந்து அவனுடைய பாவங்களை சுமந்து மரிக்க போகிறார் என்பதை அடையாளமாக இந்த ஆட்டின் பலி காணப்படுகிறது. ஆமேன். பஸ்கா ஆட்டின் பலி எதற்கு அடையாளமாக காணப்படுகிறது என்றால், பாவத்தில் வீழ்ந்து போன மனிதனுக்காக இயேசு மனிதனாக பிறந்து அவனுடைய பாவங்களை சுமந்து அவன் மரிக்க போகிறார் என்பதை, பஸ்கா ஆடாக அவர் மரிக்க போகிறார் என்பதை அடையாளமாக இந்த பஸ்கா ஆட்டின் பலி காண்பிக்கிறது. அப்போ பாவம் அறியாத ஆடு, பாவம் அறியாத இயேசு. ஆமேன். பாவம் அறியாத ஆடு, பாவம் அறியாத இயேசு. ஆகவே இந்த கம்யூனியன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இயேசுவோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா கம்யூனியன், அதை பிரித்தா கம் அண்டு யூனியன். கம் தென் யூனியன். வாங்க, எதற்காக? ஐக்கியப்படுவதற்காக. ஆமேன். கர்த்தருடைய பந்தியை என்னதான்? ஐக்கியப்படுவதற்காக. ஒன்று நாம் ஐக்கியப்படுவது, இன்னொன்று ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு ஐக்கியப்படுவது. ஆமேன், அல்லேலூயா. நாம் ஐக்கியப்படுவது, ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுவது. கட்டாயம் பந்தியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணப்பட்டிருக்க வேண்டும்? ஐக்கியமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இதை நமக்கு கட்டளையாக கொடுத்திருக்கிறார். ஆமேன். இப்போ இயேசு அந்த பஸ்காவை யாரோடு அனுசரித்தார்? சீசர்களோடு அனுசரித்தார், எல்லாரோடும் அல்ல. அப்போ கர்த்தருடைய பந்தி யாருக்கு தான்? அவருடைய சீசர்களுக்குத்தான். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே வாழ்கிற அவருடைய சீசர்களுக்குத்தான் கர்த்தருடைய பந்தி. எல்லா மனுஷனுக்கும் அல்ல. கர்த்தருடைய பந்தி யாருக்குங்க? எல்லாருக்கும் கிடையாது. அவருடைய சீசர்களுக்கு மாத்திரம்தான். அவரை போல நான் வாழ்கிறேன், இயேசுவின் வழியிலே நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற அவருடைய சீசர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தருடைய பந்தி. ஆமேன், அல்லேலூயா. இது சீசர்கள் எல்லாரும் அந்த கட்டளைக்கு
கீழ்ப்படிந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இது நினைவு கூறும்படி ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த ஒழுங்கு. ஆமேன். ஆண்டவர் எனக்காக பஸ்கா பலியாக அவர் பலியாகி என்னுடைய பாவத்தை நோயை அவர் சுமந்து கல்வாரி சிலுவில் என்ன பண்ணிட்டாரு, தீர்த்து விட்டார் என்ற விசுவாசம் யார் யாருக்குள்ளெல்லாம் வருதோ அவர்களெல்லாம் பாவத்திலிருந்து மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து மாத்திரமல்ல, நோயிலிருந்தும் அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். ஆமேன். இது நினைவு கூறுகிற எல்லாவற்றிலேயும் ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி நாம் நினைவு கூர்ந்து எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, அது கட்டளை, அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது, நினைவு கூறும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே அதை நினைவு கூர்ந்து நாம் எடுக்க வேண்டும். இதை நாம் அனுசரிக்கும் போது ஒரு சத்தியத்தை நாம் தெரிவிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரல்ல, அவருடைய சரீரம் அவருடைய இரத்தம். எதற்காக? நாம் எனக்காக இயேசு மரித்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை நாம் விளங்க பண்ணுகிறோம். ஆமென். அல்லேலூயா. இயேசுவின் மரணத்தை நாம் என்ன பண்றோம்? தெரிவிக்கிறோம். இயேசு எதற்காக மரித்தார்? இயேசு எதற்காக மரித்தார்? இயேசு எனக்காக மரித்தார். ஆமென். இயேசு யாருக்காக மரித்தார்? எனக்காக மரித்தார். ஏன் மரித்தார்? என்னை நீதிமானாய் மாற்றும்படி அவர் பாவியாய் மாறினார். ஆமென். பாருங்க, இந்த 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 கர்த்தருடைய பந்தி எதை நினைவுபடுத்துகிறது என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மாற்றத்தை, ஆண்டவருக்கும் நமக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இது நினைவுபடுத்துகிறது. நம்மிடத்திலிருந்து எல்லாவற்றையும் அவர் எடுத்துக்கொண்டார், அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா. பந்தியில் முக்கியமாக நம்ம அதை தான் பண்ணிக்கணும். ஆண்டவர் சொல்ல, என் சரீரம் பிக்கப்பட்டதப்பா என்ற என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றால், ஏன் அவரை நினைவு கூறுகிறோம்? அவருடைய மரணத்தை ஏன் தெரிவிக்கிறோம் என்றால், அவர் நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காக என்ன செய்து முடித்தார் என்பதை நினைவு கூறும். இப்போ நாம் மனிதர்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே நாம் என்ன ஆயிடுறோம்? பரிசுத்தம் ஆயிடுறோம். இப்போ உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால உலகத்தினுடைய சிற்சில பாவங்கள், சிற்சில நோய்கள் நம்ம என்ன பண்ணுது? தாக்குது. ஆனால் எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சிலுவையில் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்ற அந்த விசுவாசம் சீசர்களாகிய நமக்குள்ள இருக்கும் என்றால், நாம் அனுதினமும் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறார்? ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து கொண்டே, கழுவி கொண்டே, பரிசுத்தமாக்கி கொண்டே அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்போ இயேசு கல்வாரி சிலுவையில் என்ன நடந்தது, ஏன் அதை அவர் வருடந்தோறும் மாதந்தோறும் ஒவ்வொரு நாளும் நினைவு கூற சொல்லி இருக்கிறார் என்றால், நாம் வாழ்வது நம்முடைய சுய பலத்தினாலே, சுய பரிசுத்தத்தினாலே அல்ல, தேவன் கொடுத்திருக்கிற அந்த மாபெரும் ஈவினாலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாபெரும் ஈவு, அவர் கொடுத்திருக்கிற மாபெரும் ரட்சிப்பினால நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறோம். ஏனென்றால் என்னுடைய பாவம் எல்லாம் இயேசு என்ன பண்ணிட்டாரு? எடுத்துக்கொண்டார். என்னுடைய பலவீனத்தை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். என்னுடைய நோயை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். அவருடைய பரிசுத்தத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டார். ஆமென். அவருடைய நீதியை எனக்கு கொடுத்துட்டார். அவருடைய நீதி, அவருடைய அன்பை எனக்கு கொடுத்துட்டார். இப்போ கிறிஸ்தவர்கள், சீசர்கள், அவருடைய பிள்ளைகள் இயேசுவை போல நம்ம மாறிட்டே இருக்கிறோமா, இல்லை நாம் பழைய சுபாவத்தில் தான் இருக்கிறோமா? சீசர்களாக இருக்கிற நாம் அவரை போலவே என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மாறிட்டு. எப்படி மாறுறோம் அவரை போல? அவரை போலவே அன்புள்ளவராக, அவரை போலவே பரிசுத்தம் உள்ளவர்களாக, அவரை போலவே நீதியுள்ளவர்களாக, அவர் எப்படி தீமையை ஜெயமெடுத்தாரோ அதே போல நாமும் தீமையை, பாவத்தை ஜெயமெடுக்கிறவர்களாக வாழ்கிறோம்.
அப்போ நாளுக்கு நாள் நாம் இயேசுவை போலவே அவருடைய பண்புகளிலே, அவருடைய வல்லமையிலே, அவருடைய கிருபைகளிலே, அவருடைய பரிசுத்தத்தில், அவருடைய ஞானத்தில், அவருடைய நீதியிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் திருவிருந்தை நாம் அனுசரிக்கிற போதெல்லாம் இயேசு அந்த இயேசு நிறைவேற்றி நமக்காய் முடித்திருக்கிற அந்த மாபெரும் உண்மையை, சத்தியத்தை நாம் நினைவு கூர்ந்து, என்னுடைய எல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டார், அவருடையதை எல்லாம் எனக்கு கொடுத்துட்டார். ஆமென். யாரெல்லாம் இயேசுனுடையதெல்லாம் என்னுடையது என்று பரிபூர்ணமாய் மனப்பூர்வமாய் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, அவருடைய பண்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட குறைவாக இருக்குதுன்னு வச்சுங்க, அன்பே இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஸ்நானம் எடுத்துட்டீங்க, கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறீங்க. இப்போ அன்பு குறைவோடு கூடவே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பீங்களா? இல்லை, நான் என்னிடத்தில் அன்பு குறைவு இருக்குது, ஆனால் இயேசு அவர் அன்பிலே பூரணர், அவருடைய பூரணம் எனக்கு வருதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? ஆமீன். விசுவாசிக்கிறவர்களுக்கு கட்டாய அன்பிலே பூரணம் வரும், குறைவே இருக்காது. ஆமேன். அல்லேலூயா. ஒரு சிலர் நான் பலவீனமானவன், ஐயோ எனக்கு அடிக்கடி நோய் வருது, நான் பலவீனமாக இருக்கிறேன், நோய்வாய்ப்படுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும் போது என்னுடைய பலவீனத்தை இயேசு ஏற்றுக்கொண்டார், என்னுடைய நோயை இயேசு ஏற்றுக்கொண்டார், அவருடைய பலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், அவருடைய பூரணத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். திருவிருந்தில் இதை உணர்ந்து ஆண்டவரை நினைவு கூறும்படி ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அவரை நினைவு கூர்ந்து நாம் செய்யும் பொழுது, இதை அனுசரிக்கும் பொழுது, மெய்யாகவே நம்முடைய பலவீனத்தை இயேசு ஏற்றுக்கொள்ளுவார். நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார், அதை தீர்த்து விட்டார். ஆகவே நான் அவருடைய பலத்தில் வாழ்கிறேன். இது என்னுடைய பலம் அல்ல, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பலன். ஆமென். என்னுடைய எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், அவருடைய பலத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். ஒருவேளை ஐயோ நான் பாவமாக இருக்கு, பரிசுத்த குலைச்சலாக்குறேனே, நான் பாவம் செய்துட்டேனே, ஆகவே கர்த்தருடைய பந்திக்கு நான் என்ன இல்லை, தகுதி இல்லை, கர்த்தருடைய பந்திக்கு நான் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி பந்தியிலிருந்து எழுந்து போவது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவதற்குத்தான் இயேசு மரித்திருக்கிறார். ஆமென். அதை நினைவு கூர்ந்து, இதை பந்தியிலே பங்கெடுக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், என்னை நினைவு கூர்ந்து இதை செய்யுங்கள் என்று. ஆண்டவரே, அவரை நினைவு கூறும் பொழுது என்னுடைய பாவத்தை எல்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க, உங்களுடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்துட்டீங்க. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரே என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். நான் ஆண்டவரே பரிசுத்த குலைச்சல் உள்ளவனாக இருக்கிறேன், என்னை பரிசுத்தப்படுத்து. இனி நான் என்ன பண்ணக்கூடாது, பாவம் செய்ய கூடாது ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய பந்தியை எடுக்கும் பொழுது இதை நினைவு கூர்ந்து எடுக்க வேண்டும். ஆமென். அபாத்திரம் என்று சொல்வது நிதானித்து அறியாமல் எடுப்பதுதான் அபாத்திரம். நிதானித்து அறிந்து ஒப்புரவாகி ஆண்டவரோடு ஐக்கியமாகி எடுப்பது அது பாத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நிதானித்து, உங்களை நீங்களே நிதானித்து என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுங்க. அப்ப நிதானிக்கும் போது நாம் சரியாக நிதானித்து, ஆமென், ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார், நான் ஏன் திக்கற்றவனாக, பாவியாக, அன்பில்லாதவனாக, குறைவுள்ளவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கணும்? இதற்காக ஆண்டவர் இயேசு மரிக்கவில்லையே. என்னை பரிசுத்தவானாக்கத்தானே அவர் மரித்தார், என்னை நீதிமானாக்கத்தானே அவர் பலியானார், என்னை செல்வந்தனாக மாற்றும்படிதானே அவர் தரித்திரரானார், என்னை அவருடைய நீதியை நிறைவேற்றுகிறவனாக மாற்றும்படிதானே அநீதியாய் வாழ்ந்த என்னை அவர் நீதியாய் மாற்றி இருக்கிறாரே. அதை உணர்ந்து, ஆண்டவரே, என்னை நான் முழுமையாக நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்க இந்த திருவிருந்தில் வைத்திருக்கிற உம்முடைய ஆசீர்வாதம் அனைத்தும் என் வாழ்க்கையில வருவதாக. ஆமென். என்னுடைய ஆவியில வருவதாக, ஆன்மாவில வருவதாக, என்னுடைய சரீரத்தில் மாற்றம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அவர் ஆவி ஆத்துமா சரீரத்தில் வேதனைப்பட்டு அவர் மரித்து உயிர்த்தெழுந்தாரே. இந்த வேதனை எல்லாம் எதற்கு? ஆவியின் மீறுதல்கள், ஆன்மாவின் அக்கிரமங்கள், சரீரத்தின் பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து தீர்த்து விட்டார். நீ என்னை விசுவாசிக்கும் போது நீ என்னை போலவே மாறுகிறாய். உன்னில் இருக்கிற அத்தனையும் நான் கல்வாரி சிலுவையிலே ஏற்கனவே நான் சுமந்து தீர்த்து அதற்கு பிராயச்சித்த நான் பண்ணிவிட்டேன். நீ என்னை நினைவு கூறு, என்னை போலவே நீ மாறுவாய். ஆமென், அல்லேலூயா. நீ என்னை நினைவு கூர்ந்தால் நீ என்னை போலவே மாறுவாய். ஒருவேளை உலகத்துக்குள்ளாய் போகும் பொழுது ஐயோ உலகம் என்னை கரைப்படுத்துகிறதே, உலகம் என்னை தீட்டுப்படுத்துகிறதே, உலகம் என்னை அசூசிப்படுத்துகிறது என்று நீ நினைக்காத. உலகத்தில் எந்த அசூசி காணப்பட்டாலும், பாவம் காணப்பட்டாலும், சாபங்கள் காணப்பட்டாலும், கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த நிலைப்பாட்டிலே, கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த விசுவாச வாழ்க்கையில நீ விசுவாசத்தோடு உலகத்துக்குள்ளாய் போ. உலகம் உன்னை சேதப்படுத்தாது. உனக்குள் இருக்கிற தேவ நீதி உலகத்தை சேதப்படுத்தும். அல்லேலூயா. உலகத்தின் மனிதர்கள் நினைக்கிற பிரகாரம் நாம் நினைப்பதற்காக ஆண்டவர் இந்த திருவிருந்தை ஏற்படுத்தவில்லை. அந்த உலகத்தின் மனிதர்களுடைய நினைவுகளுக்கு மாறாக என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும், என்னால் நீதியை நிறைவேற்ற முடியும், நான் தேவ சித்தத்தின்படி இந்த உலகத்திலே நான் வாழ முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய நீதியிலே வாழ்வதற்கு நாம் கர்த்தரிடத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போமேயானால் அவர் நம்முடைய ஆவியை அவர் ஏற்றுக்கொள்வார், ஆன்மாவை அவர் ஏற்றுக்கொள்வார், நம்முடைய சரீரத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். அவருடைய சரீரத்தை நமக்கு கொடுப்பார், அவருடைய ஆவியை கொடுப்பார், அவருடைய ஆன்மாவை நமக்கு கொடுப்பார். கிறிஸ்துவின் சிந்தை என்னுடைய சிந்தை, கிறிஸ்துவின் ஆவி என்னுடைய ஆவி, அவருடைய சரீரம் என்னுடைய சரீரம். அவர் பரிசுத்தர், ஆகையால் நானும் பரிசுத்தராக இருக்கிறேன். அதை நினைவு கூறுகிறோம். ஒவ்வொரு பந்தியிலையும் அதை நினைவு கூறுகிறோம். நான் அபாத்திரன் அல்ல, நான் பாத்திரவான். நான் அபாத்திரன் அல்ல, நான் பாத்திரவான் என்பதை நாம் நினைவு கூர்ந்து எடுக்கிற இந்த பந்தியில நாம் கர்த்தரோடு கூட இணைந்து, சபையாய் இணைந்து அவரை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய சீசர்களாக, அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் நம்மை நிதானித்து பார்ப்போம். நமக்காக பிற்கப்பட்ட அவருடைய சரீரம், நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய இரத்தம். நானும் இந்த திருவிருந்தில் பங்கெடுக்கும் போது நித்திய ஜீவனுக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு அல்ல, நாம் நித்திய வாழ்வுக்கு பாத்திரர், அவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த சத்தியத்தை நாம் உணர்ந்து இந்த பாத்திரத்தில் நாம் பானம் பண்ணுவோம். ஒவ்வொருவரும் நிதானித்து பார்த்து, நான் அவருடைய பந்தியிலே நான் ஐக்கியமாய் இருப்பதற்கு, அவருடைய பந்தியிலே நான் ஐக்கியமாய் இருப்பதற்கு என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமேன், ஆமேன். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நானும் அவருக்கு உண்மையாய் இருப்பேன். ஆமேன், அல்லேலூயா. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறேன் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். ஐயோ என்கிட்ட பரிசுத்தம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். பரிசுத்தம் இல்லை, காணலையா? கட்டாயம் வரும். இயேசுவை நோக்கிப்பார், சிலுவையை நோக்கிப்பார், அவர் பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து, அவர் எனக்காக பட்டார், நான் இனி அப்படி வாழ மாட்டேன், அப்படி வாழ மாட்டேன். ஏன்னா அந்த வல்லமையை ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் தருவார், எனக்கும் தருவார். ஆமென். அதைத்தான் ஆண்டவர் செய்து முடித்ததை நினைவு கூறும்படியாகத்தான் இந்த பந்தியை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் அவருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக ஆண்டவரை நினைவு கூர்ந்து பாத்திரவான்களாய் நாம் அவருடைய பந்தியிலே பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மை
அவரை போல மாற்றுவாராக. ஆமேன்.